எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. கோவில்கள் பல வழிகளில் பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் ஆதி காலத்தில் கோயில், அதாவது மரத்துக்கு கீழே வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மரத்தால் செய்யப்பட்ட கோயில்கள் இருந்தது. அதற்கப்புறம் செங்கற்களை வைத்து கோயில்கள் வந்தது. அதற்கப்புறம் குடைவரை கோயில்கள் வந்தது. குடைவரை கோயிலுக்கு அப்புறம் கற்கோயில்கள் வந்தது. எடுத்துக்காட்டுக்கு கற்கோயிலில் சொல்லணும்னா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் கற்களை அடிக்கடிக்கு பண்ணாங்க. அதற்கு முந்தைய காலத்தில் குடைவரை கோயில்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குடைவரை கோயில்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு பாறையை, ஒரு மலையை குடைந்து கட்டப்படும் கோயில்கள் குடைவரை கோயில்கள். அது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இங்கே ஒரு குடைவரை கோயில் இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற சிவகாசிக்கு கீழே இருக்கிற சொக்கலிங்காபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்கேன், ஒரு ஊராட்சியில் இருக்கேன். இங்கே ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த கோயில் என்ன, எப்படி இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடைவரை கோயில்கள் மிக பிரசித்தி பெற்றது எந்த காலத்தில், அதாவது எப்போ இருந்து மிகப்பெரிய அளவில் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து வருது. முதல் குடைவரை கோயிலாக மண்டகப்பட்டு அறியப்படுகிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளையார்பட்டி தான் முதல் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சான்று இங்கேயும் ஒரு குடைவரை கோயில் இருக்கிறது. குடைவரை கோயில்களில் மிகச்சிறந்து விளங்குனது பல்லவர்கள். அதற்கு பாண்டியர்களும் ஈடு கொடுத்து நிறைய குடைவரை கோயில்கள் பண்ணியிருக்காங்க. இது பாண்டியர் நாட்டை சேர்ந்தது. சிவகாசி, இது மதுரை மாவட்டம். மதுரைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. விருதுநகர் மாவட்டம், சிவகாசி ஊராட்சி கீழே இருக்குது. இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில், குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயிலில் என்ன ஒரு சிறப்புனா, செங்கலை வைத்தும் கட்டியிருக்கிறாங்க. அதே இது எங்கெங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த அமைப்பை வரிசையாக நான் விளக்குறேன், வாங்க. இந்த கோயிலின் வாசல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே செங்கற்களையும் சுண்ணாம்புகளையும் வைத்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயில் முழுக்கவே சுண்ணாம்பு, ஒரு பாறை. இது வந்து சுண்ணாம்பு பாறை மேலே இருக்கிற, சரிங்களா? சாதாரண பாறை, சுண்ணாம்பு பாறை. அந்த சுண்ணாம்பு பாறையில் கொஞ்சம் அங்கங்கே செங்கலும் கற்களையும் வைத்து ஒரு கோயில் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் மிக நீண்ட காலமாக மிக சிறந்த முறையில் இயங்கி கொண்டிருந்தது. அதுக்குன்னு இங்கிருந்த அமைப்புகளே எளிமையாக வந்து விளக்கு. எடுத்துக்காட்ட சொன்னால், இங்கே பாருங்கள், கதவுகள் இருக்கப்பட்டிருக்கு. கதவுகள் இருந்திருக்கிறது, இப்போ இல்லை, சரிங்களா? காலப்போக்கில் அழிந்திருக்கலாம். பின்பு இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ள வரப்போ அந்த கல்லினால் வேலைப்பாடுகள் மிக அழகாகவே செய்யப்பட்டிருக்கு. ஒரு பூக்கள் வைத்து வேலைப்பாடுகள் மிக அழகாகவே செஞ்சுருக்கிறாங்க. செங்கற்களை வைத்து சுண்ணாம்புகள் பூசப்பட்டு நேர்த்தியாக இந்த கோயில் பண்ணப்பட்டிருக்கு. குடைவரை கோயில். உள்ளுக்குள்ளே போகலாம். இந்த வாயிறு அமைப்பு கூட கருங்கற்களாக பண்ணப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 8 அடி மேலே வந்திருக்கும். உயரம் 8 அடி வந்திருக்கிறது. உள்ளுக்குள்ள வந்தோம்னா இங்கே பாருங்கள், நிறைய சுவாமிகள் இருந்திருக்கிறது, நிறைய கடவுள்கள் இருந்திருக்கின்றன, கடவுள் சிலைகள் இருந்திருக்கிறது. இப்பொழுது அனைத்தும் எதுவுமே கிடையாது, திருடப்பட்டிருக்கலாம். இங்கே வந்து மூலவராக சிவபெருமான் வந்து இருந்திருக்கார். இது வந்து ஒரு சிவன் கோயில் தான். இப்போது சிவன் சிலை இல்லை, சரிங்களா? லிங்கம் இல்லை. ஆனால் அதற்கான அமைப்புகளை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு லிங்கம் இருந்ததற்கான ஒரு அமைப்பு வந்து தெரியும். நல்லா பாருங்கள், ஒரு லிங்கம் இருந்ததற்கான அமைப்புகள் உங்களுக்கு தெரியும். இந்த கோயில் முற்று பெற்றிருக்கு.
முற்று பெற்றது எப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, இது திருச்சுற்று அமைந்திருக்கிறது. திருச்சுற்றுனா வேறு ஒன்றும் இல்லை, கோயில் பிரகாரம் அமைந்திருக்கிறது. இது சிவன் கோயில். இது சிவனை நீங்கள் சுற்றி வரலாம், நீங்கள் கும்பிட்டுட்டு சுற்றி வரலாம். அந்தளவுக்கு முழுமை பெற்றிருக்கிறது இந்த குடைவரை கோயில். அதாவது மேலே மக்கள் நடமாடி கொண்டு இருப்பாங்க, நீங்கள் கீழே உள்ளுக்குள்ளே போய் சாமியை வந்து வலம் வரலாம், உள்ளே போகலாம். இது காலப்போக்கில் மிக நீண்ட நூற்றாண்டுகளாகவே இது வந்து மண்ணுக்கடியில் வந்து இருந்திருக்கு, அதாவது கேட்பாரற்று கிடந்திருக்கு. இப்போ தான் சில வருடங்களுக்கு முன்பு கண்டறியப்பட்டிருக்கு. அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வர்றப்ப இது குறுகலான பாதை, ஸோ கொஞ்சம் பாதுகாப்பாகவே வரணும். விளக்குகள் வந்து கிடையாது. வெளிச்சத்திற்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இது அப்படியே சாமிக்கு அப்படியே பின்பக்கமாக இருக்குது. சரிங்களா? பின்பக்கம் இருக்குது. ஒரே மிக மிக இருட்டாக இருக்குது. இப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணனா கூட நீங்கள் யார் இருக்கீங்க அப்படின்னு தெரியாது, அந்தளவுக்கு வந்து இருக்குது இருட்டு. ஆனால் இந்த அமைப்புகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்களேன், இந்த பாறையால் குடையப்பட்ட அமைப்புகள் மிக அழகாகவே தெரியும். நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா வள்ளி குகை இதே மாதிரி தான் வந்திருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா தெரியும், அதுவும் ஒரு குடைவரை கோயில். திருச்செந்தூர் வள்ளி குகை ஒரு குடைவரை கோயில் தான். சரிங்களா? சிலந்தி வலைகள், சிலந்தி இருக்கு பாருங்க. ஜாக்கிரதையாக வரணும். இது அப்படியே வந்து முடியுது இந்த பக்கம். குழவி 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 இருக்கு. ஜாக்கிரதை வாங்க, மேலே தலையை தட்டிடாதீங்க. வந்துருங்க. இந்த சுற்றுப்புறத்தில் அந்த காலத்தில் மிக மிக ஒரு இயங்கிக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து விளக்கு வைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ வந்து சற்று அழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள். இது வந்து விளக்கு வைக்கக்கூடிய அமைப்பு. இங்கே விளக்கு வச்சிருக்கிறாங்க. விளக்கு எதுக்கு அப்போ சுற்றியுமே வைக்கிறாங்கன்னா, வேறு எதுக்கு? வெளிச்சத்துக்காக விளக்கு வந்து வைத்திருக்கிறார்கள். சுற்றியுமே இந்த சிவன் அந்த பிரகாரத்தை சுற்றியுமே விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான், இதோட இந்த பிரகாரம் வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்து வாங்க. இப்போது நம்ம போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து மேலே மக்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் கீழே, அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம சுற்றி வந்தோம். இந்த கோவிலை வந்து மிக அற்புதமான ஒரு வேலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், என் பேர் வந்து கந்தசாமி. நான் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த கோயிலோட பக்கத்தில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது. நான் சின்ன பிள்ளைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்குள்ள வந்து நாங்கள் வந்து விளாண்டுருக்கோம். ஸோ விளாடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலைகள்லாம் வந்துட்டு இப்போ ஒரு நாகராஜ சிலை இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு 3 சிலை இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த சைடுமே வந்து ஒரு அம்மன் சிலை என்னமோ ஒன்று இருந்தது. அப்புறம் இந்த சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சிலை இருந்தது. அது இது பராமரிப்பு எதுவும் இல்லாதனால சிலை வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா சுரங்கப்பாதை இருக்கா சொல்கிறாங்க. அதான் சுரங்கப்பாதை வந்து இங்கேருந்து இப்போ முன்னாடி எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா, பக்கத்தில் குடமுடியார் கோயில்னு ஒன்று இருக்குது. ஸோ
ஸோ இங்கேருந்து அந்த குடமுடையார் கோயிலுக்கு போகிறதா வந்து குகை இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையில நான் இப்போ கிட்டத்தட்ட நான் பிறந்தது 91. இப்போ 91 நான் ஒரு 2000 தான் இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்துருக்கேன். ஸோ 2000 பார்த்தோன்னா நாங்கள் இந்த இதை சுற்றி ஒரு சுற்றி வர மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி எங்கிட்டும் போகிற மாதிரி வழிகள்லாம் எதுவும் இருந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல. கேட்டோம்னா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது மூடிடுச்சு, நான் இங்கேருந்து சுரங்கம் வந்து அங்கே இருக்கும், அது இப்போதைக்கு மூடி இருக்கிறதுனால கிடையாது அப்படின்னு. சாமி வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வந்து இந்த இப்போ க்ளீன் பண்ணிருக்க மாதிரி இந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு டைம் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து யாரும் இங்கே வந்து சாமி கும்பிட்ட மாதிரி தெரில. ஆமாம். அந்த குடைவரை கோயிலுக்கு அப்படியே சற்று அந்த ஆற்றங்கரைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வந்துருக்கு. இது கற்களாலே செய்யப்பட்டிருக்கு. இது குடைவரை கோயில் கிடையாது, இது கற்களால் செய்யப்பட்ட கற்கோயில் அப்படின்னு சொல்லலாம். மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காவல் வீரர் முதற்கொண்டு கற்பனசாமி மாதிரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே வந்து நாகர் சிலை வந்து இப்போ இருக்கிறது. இது பிள்ளையார் கோயிலாக. இந்த கோயிலில் கல்வெட்டுகள் அவ்வளோவா கிடைக்கப்படலை. இதுவும் அதே மாதிரி திருச்சுற்று அமைந்திருக்கிறது. நீங்கள் போய் வழிபட்டு வரலாம். ஆனால் இப்போ இடிஞ்சிருச்சுங்கிறதுனால நீங்கள் வந்து உங்களால் உள்ளே போக முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகிய சிற்பம் வந்து உங்களால் எளிமையாக பார்க்க முடியும். இது வந்து ஆசீவகத்தோட மிகப்பெரிய ஒரு சின்னமாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆசீவகத்தின் வெளிப்பாடு. இந்த 2 பக்கமும் யானைகள் நீரூற்றுற மாதிரி இருக்கிறது வந்து இது யாருன்னா, இவங்க வந்து மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகவும் நன்கு அறியப்படக்கூடிய ஆசீவகத்தின் சின்னம். மிக அழகாக நேர்த்தியாக பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சுண்ணாம்பு பாறையை குடைந்து கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில். இதில் சிறப்பம்சம் என்னென்னா, அது முற்று பெற்று இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு கோயில். இப்போ தற்காலத்தில் அது அழிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நிறைய சிலைகள் களவாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை தெரிகிறது. சரி, இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, இந்த இடம் சரியாக விருதுநகர்ந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. நீங்கள் சொக்கலிங்கபுரம் அப்படிங்கிறது நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்தில் எதுனாலும் வரலாம். நீங்கள் அரசு பேருந்து தனியார் பேருந்துகள் வந்து இருக்குது. நீங்கள் விருதுலேருந்து வந்தீங்கன்னா மங்களம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற பேருந்து இங்கே நிற்கும். காளையார்குறிச்சிக்கிட்ட சிவகாசி வந்தீங்கன்னா எரிச்சினத்தை போகிற பேருந்து வந்து இங்கே நிற்கும். இங்கே இறங்கி வந்து வரலாம். கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். முதல்ல அதாவது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்புலாம் பார்த்திங்கன்னா மிக இந்த முள்ளெல்லாம் அடைஞ்சு ரொம்ப உள்ளே வர முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த ஊர் மக்கள் அவர்கள் முன்னேற்பாடின் காரணமாக இது வந்து இப்போ நிறையாவே சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எளிமையாக வந்து உங்களால் போய் பார்க்க முடியும். இங்கே வரீங்கன்னா தகுந்த பாதுகாப்போடு வாங்க. ஒரு டார்ச் லைட்டில் வச்சுங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு குடைவரை கோயில் சிவகாசியில் இருக்குது, நம்ம விருதுநகர் மாவட்டத்தில். கண்டிப்பாக வந்து இந்த அதிசயத்தை பாருங்கள்.